வெல்கம் டு அம்மம்மா கிச்சன். இன்றைக்கி என்னம்மா பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி பண்ணலான் இருக்கோம் சிம்பிளாக. இது வந்து 100 கிராம் மிளகா, 100 கிராம் தனியா, அதில் 1/5 போட்டால் போகிறோம் பருப்பெல்லாம். ஓகே. 15 20 கிராம் துவரம்பருப்பு, இது கடலைப்பருப்பு, இது துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுங்களா. கொஞ்சம் வெந்தயம், நல்லா கம்மன் வாசனையாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது பெருஞ்சீரகம் இல்லை சோம்புன்னு சொல்கிறாங்க, இது ஆப்ஷன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள். ஓகே ஓகே. இப்போ ஒன்றுன்னா ஸ்லோ ஃபயரில் வறுத்துடணும். ஓகே. ஆயில் போட்டால்? ஆயில் எல்லாம் இல்லை, வெறும் ட்ரையாகவே ஸ்லோ ஃபயரில் வறுக்கணும், இல்லைன்னா கருத்துக்கும் தீஞ்சிடும். ஓகே. ஓகே. நோ ஆயில் இல்லை, எல்லாமே ட்ரையாக தான், எதுவும் ஆயில் கிடையாது. ஏன்னா இது பொடி, அதனால நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும் இது? 6 மாதம் கூட இருக்கும். இது எல்லாம் அரை கிலோ பண்ணுறது, நம்ம வீடியோ சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுனால குவான்டிட்டி கம்மி பண்ணி செய்முறையும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவும் குறைச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ வாசனை வந்துடுச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போடுறோம். ஓகே. இந்த பொன்னிறமாக கிளறிட்டே இருந்தால் தான் ஈவனாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஃப்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். மிளகா தனியாக மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ கோல்டன் கலரில் வந்துடுச்சு. அந்த சூட்டிலேயே அது இன்னும் கொஞ்சம் நேரம் மாறும், அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடுறது நல்லது. ஓகே. இப்போ கடலைப்பருப்பு, அப்புறம் தனித்தனியாக பொடி ஆக்கணுமா இல்லை எல்லாமே சேர்ந்து? அதெல்லாம் ஒன்றா பண்ணிடலாம். தனியாகவும் மிளகாவும் ஒரு சைடாக பவுடர் பண்ணிவிட்டு பருப்பெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டி கிலோ கணக்கில் பண்ணும்போது நம்ம அரைக்கிற மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே. இப்போ துவரம்பருப்பு, இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா சன்னமாக இதை போட்டு சும்மா சாம்பார் வச்சோம், சும்மா கம்மன்னு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஏர் டைட்டு கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு எடுத்தோம்னா சாம்பார் சாப்பிட்டோம்னா சாதத்துக்கும் சாம்பார் சூப்பராக இருக்கும்.
இட்லி தோசைக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். இது நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சூப்பராக இருக்கும். ஓகே. அடுத்த வீடியோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.